இத பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பேஷண்ட் வெயிட் பண்றாங்க, ப்ளீஸ். நீங்க இன்னும் எதுவுமே சொல்லலையே டாக்டர். இங்க சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க போயிட்டா நல்லது. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? என் வாழ்க்கை என்ன ஆகுறது? அது உன்னோட வாழ்க்கை. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்குன்னு சில நியாயங்கள் இருக்கு. டாக்டர் தொழிலுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. நீங்க நினைக்கிறதுல என்னால பண்ண முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிட்டா நல்லது. இல்லனா நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டி வரும். இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது டாக்டர். நாங்க ஒரு முடிவோட வந்திருக்கோம். நீங்க அதுக்கு ஒத்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. உங்க முடிவை பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. இந்த மிரட்டல்ல என்கிட்ட வச்சுக்க வேண்டாம். வெளியே போயிட்டா மரியாதையா இருக்கும். டாக்டர், துளசியும் சிவா ஒய்ஃப் தான். அவளுக்கு தாலி கட்டியிருக்காரு. அவரோட கருமுட்டையை எடுத்து துளசிக்கு வைக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்ல டாக்டர். தப்பு இல்லம்மா. ஆனா அது துளசிக்கு தெரியாம எடுத்து வைக்கணும்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் பெரிய தப்பு. ஆமா, நீங்க 2 பேரும் இத சாதாரணமா பேசுறீங்க. ஒரு பொண்ணு தாயாகிறது அவ்வளோ சாதாரண விஷயமா? அந்த பொண்ணோட பர்மிஷன் இல்லாம வேற பண்ண சொல்றீங்க. இதெல்லாம் அசிங்கமா இல்ல? டாக்டர், கொஞ்சம் கோவப்படாம யோசிச்சு பாருங்க. இதுவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை தானே. துளசியும் ஒரு பொண்ணு தானே. இது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியுமா? துளசி கேஸ் போட்டா நாம எல்லாருமே உள்ள போக வேண்டியிருக்கோம். டாக்டர், நீங்க இங்கதான் ஹாஸ்பிட்டல் நடத்தணும். அதனால கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா நல்லா இருக்கும். அதான். இத பாருங்க, இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல. வெளியே போங்க. போங்கன்னு சொன்னேன். டாக்டர், எது கோவப்படுறீங்க? என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க, சேர்த்தே கொடுத்துருவோம். ஏய், உன்னை உள்ள வர வேண்டான்னு சொன்னல. வெளியில போடா. போடான்ற. டாக்டர், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதுல யோசிக்கல எதுவும் இல்ல. இது இல்லீகல். அத நான் செய்ய தயாரா இல்ல. தயவு செஞ்சு வெளியே போங்க. டாக்டர், உங்க பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் படிக்குது இல்ல? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆமே. ஆமா, உங்களோட பொண்ணையும் டாக்டருக்கு தான் படிக்க வைக்க போறீங்களா?